வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் வன்முறை தொடர்ந்து வரும் நிலையில் 11வது முறையாக அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது. மணிப்பூர் கடந்த 1.5 ஆண்டுகளாக வன்முறை மோதல்களுக்கு பஞ்சமில்லாத மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. 2023ஆம் ஆண்டு மே மாதம் குக்கி மெய்தி சமூகத்தினரிடையே உருவான மோதல் இன்னமும் முடிந்த பாடில்லை. அவ்வப்போது தாக்குதல் சம்பவங்கள் நடந்து வருகின்றன. இந்நிலையில்தான் மணிப்பூர் முதலமைச்சராக இருந்த பிரேன் சிங் தனது பதவியை கடந்த 9ஆம் தேதி ராஜினாமா செய்தார். புதிய முதலமைச்சரை பாஜக அறிவிக்காத நிலையில் 6 மாதங்களுக்குள் சட்டப்பேரவையை கூட்ட வேண்டும் என்ற காலக்கெடு கடந்த 12ஆம் தேதியோடு முடிவடைந்தது. இந்த சூழலில் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பாணை வெளியிட்டுள்ளது. மணிப்பூர் ஆளுநரின் பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 11வது முறையாக மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது. கடைசியாக 2001 ஜூன் 2ஆம் தேதி முதல் 2002 மார்ச் 6ஆம் தேதி வரை மொத்தம் 277 நாட்கள் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. நாட்டிலேயே குடியரசுத் தலைவர் ஆட்சியை அதிக முறை எதிர்கொண்ட மாநிலமாக மணிப்பூர் திகழ்கிறது. குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது மூலம் மணிப்பூரில் முழுமையாக ஆட்சி செய்ய இயலாது என்பதை பாஜக தாமதமாக ஒப்புக்கொண்டிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். இனி மணிப்பூருக்கான தனது நேரடி பொறுப்பை பிரதமர் மோடி மறுக்க முடியாது என குறிப்பிட்டுள்ள ராகுல், இறுதியாக மணிப்பூருக்கு சென்று அமைதியையும் இயல்பு நிலையையும் மீட்டெடுப்பதற்கான தனது திட்டத்தை மணிப்பூர் மற்றும் இந்திய மக்களுக்கு விளக்கிச் சொல்ல பிரதமர் முடிவு செய்துவிட்டாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்.